நம்பிக்கை, இந்த இடத்துல நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் அன்புக்கும் இன்னைக்கு நமக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணலாம், அது அர்த்தம் தெரியாம தான். அது நமக்கு அர்த்தம் தெரியும் போதுதான் நம்ம என்னன்னா அதனுடைய உச்சகட்டத்தை அடைய முடியும். அதனுடைய முழுமையை நம்ம முழுமையை சாப்பிட்டு அதை என்ன பண்ண முடியும்னா அதனுடைய டேஸ்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணணும், நிறைய குளறுபடி வரும், நமக்கு புரியாது. என்னைக்குமே பாதி ஒன்றுன்றது நமக்கு அது அறகுடம் அது ஆபத்து. அது என்னைக்குமே அது கூத்தாடும். அறகுடம் குறைகுடம் கூத்தாடம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பாதியிலே நிற்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் பாதியில இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். இது இல்லப்பா, இதை தாண்டி என்ன பண்ண நீ அன்புக்கு வரணுன்றதான் அந்த இடத்துல சொல்றாரு. அதுதான் கீழே எழுதியிருக்காரு. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அது கீழே பாத்தீங்கன்னா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒருத்தர் நம்பிக்கையில இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒருத்தர் நம்பிக்கையில இருக்கலாம். நம்பிக்கையில ரெண்டு நம்பிக்கை இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா. ஒண்ணு மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை, இன்னொன்னு கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை. அப்போ எந்த நம்பிக்கை பக்தியாக என்னப்படும் என்று சொன்னா கடவுள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை அது பக்தியா என்னப்படும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறியுங்கள். மனுஷன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை தேவன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையா மாறும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை விசுவாசமா மாறும். விசுவாசம் என்பது நம்முடைய விஷயமே கிடையாது. விசுவாசம் என்பது நம்முடைய விஷயமே கிடையாது. தேவனே தரது. நல்லா புரிஞ்சுக்க, நம்முடைய விஷயமே கிடையாது. நம்ம எதை பெற்றுக்கொண்டோமோ அதை பிடித்துக் கொள்ளக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்முடையது. அதை பிடிச்சு கொள்ளணும் சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம எதை பெற்றுக்கொண்டோமோ அதை நம்ம பிடித்துக் கொள்ளணும். எல்லாமே ஏற்கிறவர் அவர் தான். விசுவாசம் என்று சொன்னாவே இயேசு வந்த பிறகுதான் அது உயிரடைஞ்சது. ஏன் சொன்னா இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளக்கூடிய, இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு தான் விசுவாசம் என்று பெயர். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அந்த முழுமையான தேவனுடைய ரூபமா இருந்தார் என்று வேதம் சொல்லுது இல்லையா. அவர் தேவனுடைய ரூபமா இருக்கும், தற்சு ரூபம். அந்த அவர் தேவனுடைய ரூபமா இருந்து தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக என்ன அர்த்தம்னா பிதாவின் மடியில் இருக்கிற தேவனுடைய குமாரன் தான் தேவனை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவன் ஒரு காலம். அப்போ அவர் தான் அந்த ரியாலிட்டி என்ன, காட் எப்படி இருப்பாரு, அதுக்கு முன்னாடி கடவுள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டது. ஆனா இயேசு வந்துதான் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, கடவுள்ன்ற இப்படிதான் அன்பே உருவானவர் என்பதை வெளிப்படுத்தினார். கடவுள் நான் அன்பே உருவானவர் என்று தன்னை வெளிப்படுத்தினார். இயேசுவாக இறங்கி வந்து சரீரத்துல இறங்கி. அப்போ அந்த ஒரு வாழ்க்கை முறைமையை, அவருடைய அந்த வாழ்க்கை முறைமையை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு தான் விசுவாசம் என்று பெயர். அல்லேலூயா. நம்பிக்கை நல்லதா கேட்டா நம்பிக்கை நல்லது. நம்பிக்கை ஒன்றும் கெட்டது கிடையாது. நம்பிக்கை ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது. நம்பிக்கை ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நம்பிக்கையுடைய அளவுகோல் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு 20 அடி உயரம் இருக்குது. ஒரு 20 அடி உயரத்துக்கு நான் என்ன பண்றேன், 2 அடி ஏணி எத்து வரேன். நான் என்ன பண்றேன், 2 அடி ஏணி எத்து வந்து நின்று அதை யாரெல்லாம் எத்து வரேன், நான் 2 அடி. சூர்யா என்ன பண்றான், 10 அடி ஏணி எத்து வந்து நிக்கிறான். அவன் கார்த்திக் என்ன பண்றான்னா 20 அடி ஏணி எத்து வந்து நிக்கிறான். மூணுமே ஏணிதான். நான் 2 அடி ஏறுவேன், அது ஏணிதான். சூர்யா 10 அடி எடுத்து வந்து 10 அடி ஏறிடுவான். கார்த்திகே 20 அடி. அப்போ அளவுகோல் இருக்கு. மூணுமே உயர போறதுக்கு தான். நம்பிக்கையானாலும் சரி, விசுவாசமானாலும் சரி, அன்பானாலும் சரி, மூணுமே உயர்றதுதான். ஆனா அளவு உண்டு. 20 அடி டெஸ்டினேஷன் கொண்டு போயிடும். அல்லேலூயா. 20 அடி டெஸ்டினேஷன் கொண்டு போயிடும். ரீச் இட், யூ ஃபினிஷ் த கோல், யூ வில் ஃபினிஷ் த கோல். 10 அடி பாதியில் நிற்கும் விசுவாசம். 10 அடி என்ன பண்ணும் விசுவாசம். 2 அடி அப்படி தொடங்கி நிற்கும். அவ்வளவுதான். அப்போ குறைவானது வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போனா அது என்ன எது சொல்றாருன்னா அன்பை பற்றிக்கொள். உன்னுடைய நம்பிக்கை எதுக்கு வந்துடும், 2 அடியில இருந்து 10 அடிக்கு மாறிடும். 10 அடியில இருந்து 20 அடிக்கு மாறுன்றதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அல்லேலூயா.